சரி, இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரி காஸ்ட்லி சர்ஜரின்னு சொல்றீங்க. இது வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா? காஸ்ட்லின்னு சொல்றது வந்து தப்பான வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேன். காஸ்ட்லின்ற வார்த்தை கிடையாது. அஃபோர்டபுள் தான். பட் எந்த அளவுக்கு அஃபோர்டபுள்ன்றது உங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் முடிவு பண்ணும்னு நான் சொல்லிட்டேன் நானு. நான் முன்னாடி இருக்க வீடியோஸ்ல சொன்னதே தான் திரும்பி சொல்லப் போறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா வர பண்டிகைகளுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்றோமோ, அதுதான் ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரிக்கு செலவு ஆகப் போகுது. இன்கேஸ் நீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 100% கவர் ஆகும். இன்னைக்கெல்லாம் வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்குமே அவங்களோட கிளையண்ட்ஸ் ஆன பேஷண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டா குடுக்குறதுல அவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எப்படி வந்து ரோபோட்டிக்ஸ் கவர் பண்றாங்களோ, அதே மாரி எண்டோஸ்கோபிக்கும் கவர் பண்ணுவாங்க. டாக்டர், இப்ப எனக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வந்துடுச்சு. நான் இப்ப தான் இன்சூரன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ நீங்க எத்தன நாள்ல எனக்கு ஆப்பரேஷன் பண்ணி குடுப்பீங்க சார்? ஸ்பைன் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து அக்யூட் ப்ராப்ளம் கிடையாதும்மா. அது வந்து கிரானிக் ப்ராப்ளம். கிரானிக் ப்ராப்ளம் அப்படின்றது சம்வாட் செமி எமர்ஜென்சின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம். இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ப ஊர்ல இருக்கிற 90% இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்பைன் டிசீசஸ்க்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா வந்து மினிமம் 48 மந்த்ஸ் விண்டோ பீரியட் கேட்பாங்க. இது முன்னாடி. இப்ப வந்து அந்த 48 மந்த்ஸ குறைச்சு 24 to 36 மந்த்ஸ் விண்டோ பீரியட். அந்த 24லேருந்து 36 மாசத்துக்கு முதுகுத்தண்டுக்கு உண்டான ஆப்பரேஷன் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. சொல்லப்போனா ஹை எண்ட் இன்சூரன்ஸ். டே 1ல இருந்து உங்களோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் சால்வ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா மட்டும் தான் கவர் ஆகும். அந்த மாரி இன்சூரன்ஸோட பிரீமியம் சர்ஜரி காஸ்ட்க்கு ஈக்குவலா வந்துரும். ஸோ, நம்பளுக்கு ஒரு பொருள் ஈஸியா கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். இன்சூரன்ஸ்ல இருக்கிறவங்க அத ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ, அவங்க வச்சிருக்கிறதும் கரெக்ட் தான்.